ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்சஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்சஸ். பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா we can define as some substances which are made up of one type of atoms or one type of molecule. அந்த சப்ஸ்டன்ஸ் அது வந்து ஒரு சாலிடாக இருக்கலாம், இல்லை ஒரு கேஸாக இருக்கலாம், இல்லை அது ஒரு லிக்யூடாக இருக்கலாம், எந்த சப்ஸ்டன்ஸாக வேணால் இருக்கலாம். பட் இட் ஷுட் பி மேட் அப் ஆஃப் சிங்கிள் டைப் ஆஃப் ஆட்டம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அயன் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள ஆட்டம்ஸ் எல்லாமே Fe. ஸோ எல்லா ஆட்டமும் எந்த பார்ட்டில் எந்த இடத்துல பார்த்தாலும் அதில் இருக்க ஆட்டம் என்ன இருக்கும் அப்படின்னா Fe தான் இருக்கும். இதே வந்து சேம் டைப் ஆஃப் மாலிகூல்ஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்போ லைக் பியூர் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள எல்லா மாலிகூல்ஸுமே வந்து H2O, 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் வந்து கெமிக்கலி பாண்டாக இருக்கிறது தான் வந்து அந்த மாலிக்யூல். ஸோ ஒரே டைப் ஆஃப் ஆட்டமால் க்ரியேட் ஆனது, மேட் ஆனது தான் என்ன அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்ஸ். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட காம்போசிஷன் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஹோமோஜினியஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேட்டர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஈவன் 1 or 2 டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருந்தாலும் அது கெமிக்கலாக என்ன இருக்கும் அப்படின்னா பாண்டாக இருக்கும், லைக் வாட்டரில் உள்ள H2O மாதிரி. அதே மிக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாலிக்யூல், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் வில் பி கம்பைன்டு ஃபிசிக்கலாக என்ன இருக்கும் அப்படின்னா மிக்ஸ் ஆகிருக்கும். அதுதான் வந்து மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? லைக் எக்ஸாம்பிள் சால்ட்டி வாட்டர் மாதிரி, வாட்டரில் சால்ட் கண்டென்ட் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா லைக் அது வந்து ஒரு மிக்சர் தான். ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலராக பியூர் சப்ஸ்டன்சஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றியும், தென் பிவி டயக்ராமில் உள்ள டேர்ம்ஸை பற்றியும், தென் டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ் என்னென்ன எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம். அண்ட் வி நோ தட் பியூர் சப்ஸ்டன்சஸ் ஆர் ஹோமோஜீனியஸ் இன் காம்போசிஷன். ஸோ ஹோமோஜீனியஸ் இந்த வார்த்தையை எதை மீன் பண்ணுறது அப்படின்னா அதோட காம்போசிஷன், அந்த சப்ஸ்டன்ஸோட காம்போசிஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா த்ரூ அவுட் த எலமெண்ட், த்ரூ அவுட் த சிஸ்டம், த்ரூ அவுட் தி மேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹோமோஜீனியஸாக இருக்கும். நீங்கள் வந்து அயனில் எந்த பார்ட்டில் எடுத்து பார்த்தாலும் அதில் Fe தான் இருக்கும். வாட்டரில் எந்த பார்ட்டில் வந்து நீங்கள் காம்போசிஷன் எடுத்து பார்த்தாலும் அது H2O தான் இருக்கும். அது வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்டிக்கு ஏற்றாப்பில் அதோட காம்போசிஷன் சேஞ்ச் ஆகாது. ஸோ அது ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்பர்ட்டி. அண்ட் செகண்ட் மேஜர் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஹோமோஜீனியஸ் இன் கெமிக்கல் அக்ரிகேஷன். கெமிக்கல் அக்ரிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த வே ஆஃப் கெமிக்கல் பாண்டிங் டு ஈச் அதர். இப்போ H2Oவில் H2 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன், அது வந்து ஒரு கெமிக்கல் பாண்டில் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜனையும் தனித்தனியாக வச்சிங்க அப்படின்னா அது வாட்டருக்கு ஈக்குவல் ஆகாது. ஸோ இட் ஷுட் பி வித் த கெமிக்கல் பாண்ட். தட் கெமிக்கல் பாண்ட் இஸ் ஹோமோஜீனியஸ் இன் ஆல் த பார்ட்ஸ். நீங்கள் வாட்டரில் எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த H2Oங்கிறது சேம் டைப் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங்கில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அரெஸ்ட் ஆகிருக்கும், அதில் தான் வந்து இருக்கும் கம்பைன்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஹோமோஜீனியஸாக இருக்கும். அண்ட் தென் இன்வேரியபிள் இன் கெமிக்கல் அக்ரிகேஷன். அதாவது இன்வேரியபிள் அப்படிங்கிறது டைமை பொறுத்து அந்த கெமிக்கல் அக்ரிகேஷன், அதாவது அந்த கெமிக்கல் காம்பினேஷன், கெமிக்கல் பாண்டிங் வந்து சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டரை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஐஸாக மாறுது. அந்த ஐஸ் க்யூப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா H2O தான் இருக்க போகுது. நீங்கள் H2O பதிலாக திடீர்னு வேறு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் நைட்ரஜனை வேறு ஏதோ வந்து உள்ளே வர போகிறது இல்லை. அதே மாதிரி இது பாயில் பண்ணுறீங்க, ஸ்டீமாக மாறுது, வேப்பராக மாறினாலும் அதில் என்ன தான் இருக்க போகுது அப்படின்னா H2O தான் இருக்க போகுது. ஸோ திஸ் வில் பி இன்வேரியபிள் இன் கெமிக்கல் அக்ரிகேஷன். ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்சஸ். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹோமோஜீனியஸ் இன் காம்போசிஷன். ஸோ எந்த பார்ட்டில் பார்த்தாலும் அதோட காம்போசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹோமோஜீனியஸாக இருக்கும், அதோட ப்ராப்பர்ட்டி ஹோமோஜீனியஸாக இருக்கும். அதே டைமில் ஹோமோஜீனியஸ் இன் கெமிக்கல் அக்ரிகேஷன், அதாவது எந்த டைப் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங்கில் அந்த மாலிக்யூல்ஸ் இல்லை அந்த ஆட்டம் இருக்குதோ தென் அந்த டைப் அதே கெமிக்கல் பாண்டிங் தான் த்ரூ அவுட் த சிஸ்டம் எந்த பார்ட்டில் பார்த்தாலும் இருக்கும். இன்வேரியபிள் கெமிக்கல் காம்போசிஷனுங்கிறது அந்த கெமிக்கல் பாண்டிங் டைமை பொறுத்தோ இல்லை வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷன்லேயே என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் 3 ப்ராப்பர்ட்டிஸ் வி நீட் டு கான்சன்ட்ரேட் ஆன் பியூர் சப்ஸ்டன்சஸ். ஓகே, இப்போ இதோட பிவி டயக்ராம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். பிவியில் வெர்டிக்கல் ஆக்சிஸில் ப்ரெஷர் எடுத்துக்கிட்டோம், ஹரிசாண்டல் ஆக்சிஸில் வந்து என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் V எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு கர்வ் பார்க்குறோம், இருக்குங்களா? இப்படி ஒரு கர்வ் பார்க்குறோம். இந்த கர்வில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் போர்ஷன், இந்த லைனை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிக்யூட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, சேச்சுரேட்டட் லிக்யூட் லைன் சொல்லுவாங்க. ரைட் சைடில் உள்ள போர்ஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சேச்சுரேட்டட் வேப்பர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போர்ஷனுக்கு லெஃப்ட் சைட் லைனுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள இந்த போர்ஷனில் தான் கம்ப்ளீட்டாக லிக்யூடாக இருக்கும். ரைட் சைட் லைனுக்கு உள்ள ரைட் சைடில் உள்ள போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டீமாக இருக்கும். ஸோ இன்பிட்வீன் ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்க இந்த ரீஜன் எப்படி இருக்கும் அப்படின்னா லிக்யூட் ப்ளஸ் வேப்பர் மிக்ஸ் கலந்த லிக்யூட் ப்ளஸ் வேப்பர், அதாவது வெட் ஸ்டீமாக இருக்கும். சரிங்களா? அந்த மிக்சரில் வந்து இன்பிட்வீன் கேப்பில் இருக்கும்.
தென் டாப்பில் இருக்க பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேப்பர் ஸ்டீம் மிக்சரே என்ன இருக்காது அப்படின்னா வாட்டர் ப்ளஸ் ஸ்டீம் மிக்சரே இருக்காது. உங்களுக்கு வந்து வாட்டரை பாயில் பண்ணுறப்போ அந்த ப்ரெஷரில் அந்த டெம்பரேச்சரில் டைரெக்டாக என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீமாக மாறிடும். அந்த இன்பிட்வீன் மிக்சரே இருக்காது. சரிங்களா? ஸோ அதுதான் அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இதில் உள்ள டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் எப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ராசஸ் 1, 2, then 3, 4. ஸோ 1ங்கிற ஸ்டேட்டில் வந்து வாட்டர் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா அரௌண்ட் 20 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற டெம்பரேச்சரில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த வாட்டரை வந்து நான் ஹீட் பண்ணுறப்போ அந்த டெம்பரேச்சர் வந்து அதோட பாயிலிங் பாயிண்ட், அதோட சேச்சுரேட்டட் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸாக ரீச் ஆகுது. ஸோ இந்த பாயிண்டில் இருந்து அதாவது 100 டிகிரி செல்சியஸாக மாறினதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், ரீச் ஆனதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாட்டரை வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதில் உள்ளதெல்லாம் வேப்பராக கன்வெர்ட் ஆகும். ஆனால் எல்லா வாட்டரும் வந்து ஒரே டைமில் எல்லா வாட்டர் மாலிகுல்ஸும் ஒரே டைமில் வேப்பராக மாறிடாது. வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எல்லாமே என்ன ஆகுது, ஒன்றும் ஆகாது. சரிங்களா? இனிஷியலாக 20லேருந்து 100க்கு வந்து நீங்கள் வாட்டரை வந்து ஹீட் பண்ணுறப்போ உங்களுக்கு அதோட ஹீட்டும் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அதே டைமில் டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் அதாவது 1 to 2 அப்படிங்கிற ப்ராசஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சென்சிபிள் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்க வாட்டர்லேருந்து அதோட பாயிலிங் பாயிண்ட்டுக்கு ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் அதோட ஹீட்டும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹீட்டும் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சென்சிபிள் ஹீட்டிங் சொல்லுவாங்க. ஒன்ஸ் 100 டிகிரி ரீச் ஆனதுக்கப்புறம் அதாவது 0.2க்கு வந்து போயிடுச்சு. ஸோ 0.2ங்கிறது என்ன அப்படின்னா சேச்சுரேட்டட் லிக்யூட் லைன் அப்படி தானே, இந்த லைனில் இருக்க தான் 0.2. இந்த பாயிண்ட்லேருந்து அதாவது லிக்யூட் வந்து சேச்சுரேட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டீம் ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹீட் வந்து உள்ளே கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் டெம்பரேச்சர் என்ன பண்ணாது அப்படின்னா ரைஸ் ஆகாது. 100 டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னா அந்த 100 டிகிரி செல்சியஸ்லேயே தான் டெம்பரேச்சர் இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டீம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 0% ஸ்டீம் இருக்குது, இங்கே 1%, 2%, 10, 20, 30 இந்த பாயிண்ட் அதாவது சேச்சுரேட்டட் வேப்பர் லைனை ரீச் பண்ணும்போது 100% ஸ்டீமாக என்ன இருக்கும் அப்படின்னா மாறி இருக்கும். ஸோ இங்கே இருக்க வாட்டர் 20 டிகிரி செல்சியஸில் இருக்க வாட்டர் உங்களுக்கு வந்து நீங்கள் ஹீட் கொடுக்க என்ன ஆகுது அப்படின்னா ஹீட்டும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி 100 டிகிரி ரீஸ் ஆகுது. 100 டிகிரிங்கிறது அதோட பாயிலிங் பாயிண்ட், அதோட சேச்சுரேட்டட் டெம்பரேச்சர் வேல்யூ. அந்த 100 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் வாட்டர் மாலிகுல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டீம் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ஸ்டீம் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹீட்டு மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டெம்பரேச்சர் என்ன ஆகாது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாமல் ஹீட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிற ப்ராசஸை லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் சேஞ்ச் மட்டும் தான் நடக்கும். அதாவது லிக்யூட்லேருந்து லிக்யூட்லேருந்து ஸ்டீமாக ஆகிற அந்த ஃபேஸ் சேஞ்ச் மட்டும் தான் நடக்குமே தவிர உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் வந்து இருக்காது. அதுதான் வந்து லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 100 டிகிரி ரீச் ஆனதுக்கப்புறம் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஆனால் ஹீட் மட்டும் இன்புட் வாங்கிட்டே இருக்குது. உங்களுக்கு வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஸ்டீம் ஆகிட்டே இருக்குது. ஸோ 0.3 ஸ்டேட் 3 ரீச் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா மொத்த வாட்டரும் உங்களுக்கு ஸ்டீம் ஆகிறது. 100 டிகிரி செல்சியஸில் அட் ஸ்டேட் 3ல் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மொத்த பாயிண்ட்டும் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டீமாக மாறிடுது. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா P = அரவுண்ட் இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து 1 பார், ப்ரெஷர் வந்து என்ன அப்படின்னா 1.0132 பார். சரிங்களா? அந்த பாரில் தென் இந்த பாயிண்ட் 3ங்கிற பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 100% ஸ்டீமாக மாறிடுச்சு. இன்னும் நீங்கள் ஹீட் பண்ணிங்க, இது வந்து 100 டிகிரி செல்சியஸில் இருக்கும், ஃபுல் ஸ்டீம் கண்டிஷனில் இருக்கும், சேச்சுரேட்டட் ஸ்டீம் கண்டிஷனில் இருக்கும். இதை இன்னும் நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அகைன் ஹீட்டும் ரைஸ் ஆகும், டெம்பரேச்சரும் ரைஸ் ஆகும். ஸோ இந்த போர்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். அதாவது அதுவே அந்த ஸ்டீம் வந்து 100 டிகிரி செல்சியஸில் ஸ்டீமாக மாறிடுச்சு, கம்ப்ளீட்டாக சேச்சுரேட்டட் ஸ்டேட்டில் இருக்குது. நீங்கள் இன்னும் ஃபர்தராக ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டீம் வந்து இன்னும் ஸ்டீமாக தான் இருக்க போகுது, வேறு ஃபேஸ்க்கு மாற போகிறது இல்லை. பட் அந்த ஸ்டீம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ 1 to 2ங்கிறது சென்சிபிள் ஹீட் 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ். இது எல்லாமே எதில் இருக்கும், லிக்யூட் ரீஜனாக இருக்கும். தென் 2 to 3ங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு லேட்டன் ஹீட், அதாவது 100 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகுது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டீமாக மாறுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டீமாக மாறும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் லிக்யூடும் இருக்கும், அதே டைமில் ஸ்டீம் கேஸும் இருக்கும். லிக்யூட் ப்ளஸ் கேஸ் மிக்சராக இந்த ரீஜன் ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த சூப்பர் ஹீட்டட் ஸ்டேட் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு லிக்யூட் ஃபுல்லாக வந்து ஸ்டீமாக மாறி இருக்கும். தென் இதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வெறும் கேஸ் மட்டும்தான் இருக்கும், கேஸ் அதாவது ஸ்டீம் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? தென் ஸ்டீமை நீங்கள் ஃபர்தராக ஹீட் பண்ண அது என்ன ஆகும் அப்படின்னா சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக என்ன ஆகும் அப்படின்னா மாறும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ப்ராசஸ். ஒரு வாட்டரை
20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணுறீங்க. தென் ஃபர்தராக ஹீட் பண்ணுறப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராசஸ். இப்போ இந்த லைனோட லென்த்தை பாருங்களேன், இது வந்து இந்த லைனோட லென்த்து, சரிங்களா? இப்போ இது வந்து என்ன நடக்குது, நம்ம 1 பார்லன்னு சொன்னோம். இதே வந்து ஒரு 10 or 12 பார்ல வந்து நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைனோட லென்த் வந்து ஷார்ட் ஆகுதா? இந்த லைனோட லென்த் ஷார்ட் ஆகுது. இதே வந்து ஒரு 30 பார்ல பண்ணும்போது இன்னும் ஷார்ட் ஆகுது. இதே வந்து 100 பார்ல பண்ணும்போது இன்னும் ஷார்ட் ஆகுது. இப்படி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக சேம் ப்ராசஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிக்யூட் ப்ளஸ் வேப்பராக இருக்கிற ரீஜியன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ, அதாவது இங்கே வந்து வாட்டர் ப்ளஸ் ஸ்டீம் இருக்கும். இந்த வாட்டர் ப்ளஸ் ஸ்டீம் மிக்சர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா லேட்டன்ட் ஹீட்டில் வந்து ஸ்டீமாக மாறிட்டே இருக்குது. என்ன ஹீட் பண்ண. ஸோ இந்த ரீஜன் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அப்படி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா ஷார்ட் ஆகிட்டே இருக்கும். தென் அட் த கிரிட்டிக்கல் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரீஜனே இருக்காது. அதாவது லிக்யூட் ப்ளஸ் ஸ்டீம் அப்படிங்கிற ரீஜன் வந்து 0 ஆயிரும். அப்போ வந்து நீங்கள் லிக்யூடை வந்து அந்த ப்ரெஷரில் அந்த டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறப்போ டேரெக்டாக எல்லா லிக்யூடும் என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்டீமாக மாறிடும். உங்களுக்கு அந்த லிக்யூட் ப்ளஸ் ஸ்டீம் அப்படிங்கிற உங்களுக்கு அந்த கான்செப்டே என்ன வராது, இந்த கிரிட்டிக்கல் பாயிண்டில் வராது, சரிங்களா? ஸோ திஸ் இஸ் தி PV diagram for water when it is heated 20 degrees Celsius to 100 degrees Celsius. Again சொல்கிறேன், we have considered 1 2 3 4 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை கன்சிடர் பண்ணியிருக்கோம். 1 2 2ங்கிறது சென்சிபிள் ஹீட்டிங், அதாவது டெம்பரேச்சரும் ரைஸ் ஆகும், ஹீட்டும் ரைஸ் ஆகும். 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணுறீங்க. தென் 2 to 3 அப்படிங்கிற ப்ராசஸ் என்ன அப்படின்னா லேட்டன்ட் ஹீட் ப்ராசஸ், அதாவது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாது, கொடுக்குற ஹீட் மட்டும் ரைஸ் ஆகும். இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும். சென்சிபிள் ஹீட்டிங்கில் ஃபேஸ் சேஞ்ச் நடக்காது, இதில் லிக்யூடாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் லேட்டன்ட் ஹீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லிக்யூட் என்னவா மாறும் அப்படின்னா ஸ்டீமாக மாறுது, அதாவது ஃபேஸ் சேஞ்சிங்காக நடக்குது. இதில் லிக்யூடும் இருக்கும், அதே டைமில் ஸ்டீமும் இருக்கும். அது போக இந்த லைன் போக என்ன ஆகும் அப்படின்னா லிக்விடோட கண்டென்ட் வந்து கம்மியாகிட்டே வரும், ஸ்டீமோட கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த 3ங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணுறப்போ சேச்சுரேட்டட் ஸ்டீம், அதில் ஸ்டீம் மட்டும்தான் இருக்கும், லிக்விடே என்ன பண்ணாது அப்படின்னா இருக்காது, சரிங்களா? ஸோ இது வரைக்கும் என்ன ரீஜன் அப்படின்னா லேட்டன்ட் ஹீட் ரீஜன். அகைன் 3 to 4ங்கிறது அது ஸ்டீம் கம்ப்ளீட்டாக வந்து சேச்சுரேட்டட் ஸ்டீமாக ஆகிருச்சு, சேச்சுரேட்டட் வேப்பர் லைனை தொட்டுருச்சு. ஸோ இப்போது நீங்கள் ஃபர்தராக ஹீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீம் வந்து இன்னும் ஹீட் ஆகும். இதில் வந்து என்ன அப்படின்னா சென்சிபிள் ஹீட்டிங், டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது, ஹீட்டும் இன்க்ரீஸ் ஆகிரு, ஃபேஸ் சேஞ்ச் நடக்கலை, ஸ்டீம் என்ன இருக்குது, ஸ்டீமாக மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? இதே வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக என்ன ஆகுது அப்படின்னா இந்த லிக்யூட் ப்ளஸ் ஸ்டீம் ரீஜன் வந்து என்ன ஆகிட்டே போகுது அப்படின்னா ஷார்ட் ஆகிட்டே போகுது. எந்த பாயிண்டில் அப்படின்னா ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் ரீச் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில் உங்களுக்கு லிக்யூட் ப்ளஸ் ஸ்டீம் அப்படிங்கிற ரீஜனே கிடையாது. லிக்யூடை வந்து அந்த ப்ரெஷரில் நீங்கள் ஹீட் பண்ணுறப்போ உங்களுக்கு சேச்சுரேட்டட் டெம்பரேச்சரை ரீச் பண்ணுறப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்டீமாக மாறிடும், சரிங்களா? தென் ஒருவேளை கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை வந்து தாண்டி இப்போ 225 கிரிட்டிக்கல் 225 பார் அப்படின்னு வச்சுக்கேன் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் உள்ள ப்ரெஷர். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 300 பார் ப்ரெஷரில் வந்து நான் ஹீட் பண்ணுறேன், சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு லிக்யூட் ரீஜன் வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டீமாக மாறிடும். எந்த பாயிண்டில் வந்து உங்களுக்கு ஸ்டீமாக மாறுது அப்படிங்கிறத என்ன பண்ணாது அப்படின்னா தெரியாது. ஸோ நார்மலாக தியரிட்டிக்கலாக என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த ரீஜனில் ஸ்டீமாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் வந்து உங்களுக்கு வந்து இந்த லிக்யூட் ப்ளஸ் ஸ்டீம் அப்படிங்கிற ரீஜனே வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எந்த பாயிண்டில் வந்து ஸ்டீமாக மாறுது, எந்த ப்ரெஷரில், எந்த டெம்பரேச்சரில் அப்படிங்கிறது என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு லிக்யூட் வந்து அதாவது 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதே வந்து கம்ப்ளீட்டாக இதே ப்ராசஸை கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். அதாவது ஒரு ஃப்ரீசிங் கண்டிஷனில் இருக்க ஐஸ்லேருந்து ஒரு சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக மாறுற வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வாட்டர் வந்து -20 டிகிரி செல்சியஸில் இருக்குது. -20 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அதை நான் வந்து ஹீட் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் கொண்டு வரேன். ஸோ இப்போ வந்து இது என்ன ஃபேஸில் இருக்கும் அப்படின்னா ஐஸாக இருக்கும், அதாவது சாலிட் ஃபேஸில் இருக்கும், அப்படி தானே? -20°ங்கிறது அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கும் கீழே உள்ளது. ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னது 0 டிகிரி செல்சியஸ். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த -20லேருந்து 0 வர வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா சாலிடாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு டெம்பரேச்சரும் ரைஸ் ஆகுது, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹீட்டும் என்ன ஆகுது அப்படின்னா ரைஸ் ஆகுது. அப்போது இது என்ன ஹீட்டிங் அப்படின்னா சென்சிபிள் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அகைன் அதுக்கு பேர் என்னது அப்படின்னா சென்சிபிள் ஹீட்டிங். சார் நீங்கள் வந்து சென்சிபிள் ஹீட்டிங் அப்படின்னா இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ அதில் -20 டிகிரி செல்சியஸ் இருக்குது, அது 0 டிகிரி செல்சியஸாக மாறுது. இதில் வந்து ஃபேஸ் சேஞ்ச் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கலை. அதாவது -20லேருந்து 0 வர்ற வரைக்கும் உங்களுக்கு ஐஸ் க்யூபாக மட்டும்தான் இருக்கும், ஐஸாக தான் இருக்கும்.
அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஃபேஸ் சேஞ்ச் நடக்கலைங்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், அதை சென்சிபிள் ஹீட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் 0 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐஸ் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது அப்படின்னா உருக ஆரம்பிக்குது, அதாவது மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஐஸ் க்யூபோட வால்யூம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லைட்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஸ்லைட்டாக என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இப்போ வந்து நார்மலாக சொல்லுவாங்க வாட்டரோட டென்சிட்டி வந்து மாறாது அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரோட டென்சிட்டி ஹையராக இருக்கும். அது என்ன பாயிண்ட் அப்படின்னா 4 டிகிரி செல்சியஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. 4 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரோட டென்சிட்டி வந்து ஹையராக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஓகே அகைன் ஸ்டோரிக்கு வரும். இப்போ 0 டிகிரி செல்சியஸ் வந்து ரீச் ஆயிடுச்சு. அகைன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்தராக ஹீட்டை வந்து சப்ளை பண்ணுறீங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு லேட்டன் ஹீட் நடக்க போகுது, அதாவது உங்களுக்கு ஃபேஸ் சேஞ்ச் நடக்க போகுது. சாலிடில் இருந்து உங்களுக்கு என்னவா மாறப்போகுது அப்படின்னா லிக்யூடாக மாறப்போகுது. ஸோ 0 டிகிரி செல்சியஸ் அந்த டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் நீங்கள் வந்து ஹீட் வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்க வேணும். எதுக்கு ஹீட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த சாலிடாக இருக்க ஐஸ் க்யூப் வந்து கம்ப்ளீட்டாக லிக்யூடாக மாறுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஹீட்டை கொடுக்கணும். ஸோ இந்த போர்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சரில் வந்து எந்த ரைஸுமே இருக்காது. ஸோ இந்த போர்ஷன் என்ன சொல்லுவோம், இந்த ரீஜனை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேட்டன் ஹீட் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். லேட்டன் ஹீட் கொடுக்குறது என்ன அப்படின்னா லேட்டன் ஹீட். அதில் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாது, கொடுக்குற ஹீட் இன்புட் மட்டும் ரைஸ் ஆகிட்டு இருக்கும். அதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். லைக் சாலிட்லேருந்து ஒரு லிக்யூடுக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போது 0 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணிடுச்சு. இப்போ வந்து இந்த ரீஜனில் கம்ப்ளீட்டாக சாலிடாக இருந்தது, தென் சாலிட் ப்ளஸ் லிக்யூட் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டராக மாறிச்சு. இந்த போர்ஷனுக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லிக்யூடாக மாறிடுச்சு. அதாவது கம்ப்ளீட்டாக லேட்டன் ஹீட் மூலமாக என்ன ஆயிடுச்சு, ஃபேஸ் சேஞ்ச் நடந்துருச்சு. ஓகேங்களா? தென் இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸில் லிக்யூடாக இருக்கிறத நீங்கள் ஃபர்தர் ஹீட் பண்ணுறீங்க. 0லேருந்து அதோட பாயிலிங் பாயிண்ட், அதோட சேச்சுரேட்டட் டெம்பரேச்சரான 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்பரேச்சரும் ரைஸ் ஆகுது, குடிக்கக்கூடிய ஹீட் இன்புட்டும் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கிறப்போ இந்த போர்ஷன் என்ன போர்ஷன் அப்படின்னா சென்சிபிள் ஹீட்டிங் போர்ஷன். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, லிக்யூடுங்கிற ஒரே ஃபேஸ் தான் உள்ளே இருக்குது, அதுக்கு கொடுக்கக்கூடிய ஹீட் இன்புட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த போர்ஷனில் கொடுக்கக்கூடிய ஹீட் என்ன அப்படின்னா சென்சிபிள் ஹீட்டிங். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 100 வந்து ரீச் ஆயிடுச்சு. 100 ரீச் ஆனால் என்ன சொன்னேன், 100 டிகிரி செல்சியஸ்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேப்பராக மாறாது. லிக்யூட் போர்ஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேப்பராக ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட் லிக்யூடாக இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டீமாக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி ஸ்டீமாக ஆரம்பிக்கிற இந்த போர்ஷனுக்கு என்ன சொன்னேன், லேட்டன் ஹீட் அப்படின்னு சொன்னேன். அதாவது அதில் ஃபேஸ் சேஞ்ச் தான் நடக்குமே தவிர டெம்பரேச்சர் ரைஸ் நடக்காது. 100 டிகிரி செல்சியஸ்லேயே வந்து உங்களுக்கு லிக்யூட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டீம் ஆகும். லேட்டன் ஹீட் ஒரு முடிஞ்சதுக்கப்புறம் 100% ஸ்டீம், அதாவது ட்ரை ஸ்டீமாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாயிண்டில் கிடைக்கும். தென் அதுக்கு மேலே நீங்கள் ஃபர்தராக ஹீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே இருக்கும், கொடுக்குற ஹீட்டும் என்ன ஆகும், ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அதில் வர ஸ்டீம்லாம் என்ன ஸ்டீமாக இருக்கும் அப்படின்னா சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக இருக்கும். சரிங்களா? இதான் வந்து கம்ப்ளீட் டெம்பரேச்சர் டு ஹீட் அடிஷன் ரிலேஷன். -20 டிகிரி செல்சியஸ் ஐஸ்லேருந்து 200 டிகிரி செல்சியஸ் ஸ்டீம் வரைக்கும். ஸோ இதில் 2 இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லேட்டன் ஹீட் இருக்குது, ஒரு ஃபேஸ் சேஞ்ச் இருக்குது. இந்த இடத்துல ஒரு லேட்டன் ஹீட் இருக்குது. இங்கே சாலிட் லிக்யூடாக மாறுது, ஐஸ் வந்து வாட்டராக மாறுது. இங்கே வந்து லிக்யூட் வந்து ஸ்டீமாக மாறுது. சரிங்களா? லிக்யூட் வந்து ஸ்டீமாக மாறுது, அதாவது கேஸாக மாறுது அப்படி வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வி நோ தட் ஐஸ் க்யூப்லேருந்து நீங்கள் வாட்டராக மாறுறப்போ அதோட வால்யூம் வந்து ஸ்லைட்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். இதே வந்து லிக்யூட்லேருந்து ஸ்டீமாக மாறும்போது அது வால்யூம் என்ன இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் நடக்கிறதுனால அதில் என்ன ஆகும், வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் வந்து சாலிடாகவே இருக்கும். இந்த ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னா சென்சிபிள் ஹீட்டிங். தென் மெல்ட் ஆகும், அகெயின் சென்சிபிள் ஹீட்டிங், தென் எவாப்ரேட் ஆகும், தென் இந்த சூப்பர் ஹீட்டிங். சென்சிபிள் ஹீட் தான் அதுவும். சரிங்களா? இந்த மாதிரி தான் என்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட் ப்ராசஸ் இருக்கும். ஓகே, இப்போது இந்த பியூர் சப்ஸ்டன்சஸ், அந்த பிவி டயக்ராம் தென் டிஎஸ் டயக்ராம், இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா சென்சிபிள் ஹீட். நம்ம இப்போ தான் பார்த்தோம் சென்சிபிள் ஹீட்டிங் அப்படின்னு தான் பார்த்தோம். சென்சிபிள் ஹீட் என்ன சொன்னோம், அதாவது நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஹீட் வந்து என்ன ஆகும், ரைஸ் ஆகும், அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், ஃபேஸ் சேஞ்ச் நடக்காது, ஒரே ஃபேஸில் தான் இருக்கும். ஓகே, அதுக்கு தெளிவான டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தி குவான்டிட்டி ஆஃப் ஹீட் தட் அப்சார்ப்ட் by 1 kg of water when it is heated from 0 degree Celsius. அதாவது ஒரு கிலோ எடையுள்ள ஒரு வாட்டரை வந்து அது 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது, அதாவது கம்ப்ளீட்டாக ஐஸ் வந்து லிக்யூடாக மாறி இருக்குல்ல, அந்த ஸ்டேஜ் ஃபுல் லிக்யூடு 0 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து 1 kg வாட்டர் வந்து எவ்வளோ ஹீட்டு நீங்கள் கொடுக்குறீங்க, எதுக்கு அப்படின்னா அதோட பாயிலிங் பாயிண்ட்டை அட்டன் பண்ணுற வரைக்கும். ஸோ 0ல் இருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் 1 கிலோ வாட்டருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹீட்டு தான் என்ன அப்படின்னா சென்சிபிள் ஹீட் ஆஃப் தி வாட்டர். சரிங்களா? சென்சிபிள் ஹீட்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஃபேஸ் சேஞ்ச் இல்லாமல்
ஹீட் சப்ளை பண்ணிங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். அதுக்கு இப்போ தான் சென்சிபிள் ஹீட்டு. சென்சிபிள் ஹீட் ஆஃப் வாட்டர் என்ன அப்படின்னா 1 kg ஆஃப் வாட்டர் 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது அதை 100 டிகிரி செல்சியஸ் அதாவது பாய்லிங் பாயிண்டாக மாற்றுறதுக்கு எவ்வளோ ஹீட் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா சென்சிபிள் ஹீட் ஆஃப் வாட்டர். அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா HF அப்படின்னு சொல்லுவோம். HFங்கிறது என்ன அப்படின்னா என்தால்பி ஆஃப் ஃப்ளூயிட். என்தால்பி ஆஃப் ஃப்ளூயிட் வாட்டர்னு சொல்லிக்கலாம். என்தால்பின்னு சொல்கிறோம். என்தால்பின்னா என்ன ஆக்சுவலாக? ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நான் வந்து இது டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் போல், ஏன்னா இது வந்து ஒரு தலைவலி பிடிச்ச டாபிக் தான் அந்த என்தால்பிங்கிறது. சிம்பிளாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு ஹீட், அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து ஒரு குவான்டிஃபையாக சொல்கிறது தான் என்தால்பி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு குவான்டிஃபையிங் யூனிட் ஃபார் த ஹீட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுதான் என்ன அப்படின்னா என்தால்பி. ஸோ இந்த ஹீட் ஃபார் சென்சிபிள் ஹீட்டிங் எவ்வளோ ஹீட் அப்படின்னா that is equal to Cp into delta. Cpங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர். டெல்டிங்கிறது என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். அதாவது டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். தென் சிபிங்கிறது என்ன அப்படின்னா வாட்டருக்கு 4.18 kJ/kg ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் என்ன அப்படின்னா அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கண்டிஷன். அந்த இடத்துல ஒரு பார்ங்கிறது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மாற போகிறது கிடையாது. அப்போ அந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கண்டிஷனில் என்ன ஸ்பெசிஃபிக் ஹீட்டு அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அது என்ன அப்படின்னா 4.18 kJ/Kelvin. தென் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ் மைனஸ் 0 டிகிரி செல்சியஸ். கெல்வினில் போட்டிங்க அப்படின்னா 373 கெல்வின் மைனஸ் 273 கெல்வின். தட் இஸ் 418 kJ/kg. சப்போஸ் இது வந்து 0 to 100 தானே. சப்போஸ் எனக்கு ஏதாவது அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் வந்து 20லேயோ இல்லை 30லேயோ இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ 20லேருந்து 100க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் மாறும். 100 டிகிரி செல்சியஸ் மைனஸ் 20 டிகிரி செல்சியஸ். ஸோ 373 கெல்வின் மைனஸ் 293 கெல்வின். தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஃபார் the sensible heating of 20 degree Celsius water to 100 degree Celsius. அவ்வளோதான். உங்களுக்கு சிபிங்கிறது கான்ஸ்டன்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ. அது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு 4.18 kJ/kg தான் இருக்கும். அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதான் வந்து சென்சிபிள் ஹீட்டிங். ஸோ லேட்டன்ட் ஹீட்னா என்ன? வி நோ தட் லேட்டன்ட் ஹீட்ன்றது இந்த டைமில் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாது. நீங்கள் ஹீட்டை மட்டும் கொடுத்துட்டே இருக்கணும். உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஃபேஸ் சேஞ்சாக நடக்கும். சாலிட்லேருந்து லிக்விட் ஆகவோ லிக்விட்லேருந்து கேஸ் ஆகவோ என்ன நடக்கும்? அந்த ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும். ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெக்யர்டு டு கன்வெர்ட் வாட்டர் டு ஸ்டீம் அட் சேம் டெம்பரேச்சர். ஸோ ஒரே டெம்பரேச்சர்லேயே ஒரு வாட்டரை ஸ்டீமாக மாற்றுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட்டு தான் என்ன அப்படின்னா லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஹிடன் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாது, டெம்பரேச்சரே ரைஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்து ஹீட்டை சப்ளை நீங்கள் கொடுக்குறதுனால அந்த ஹீட்டை வந்து என்ன சொல்லுவாங்க? ஹிடன் ஹீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா HFG அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டீம் டேபிளில் டிஃப்ரெண்ட் ப்ரெஷருக்கு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சருக்கு என்ன HFG வேல்யூ அப்படிங்கிறது டேட்டாவை டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம் ஆக்சுவலாக. ஸோ ட்ரைன் இப்போ நம்ம அந்த கர்வ் பார்த்தோம் அப்படி தானே. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீஜனில் என்ன சொன்னோம் அப்படின்னா லிக்யூடும் ஸ்டீமும் சேர்ந்து இருக்கும்னு சொன்னோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக லிக்யூடாக இருக்கும். இந்த பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கேஸ் அதாவது ஸ்டீமாக இருக்கும். ஸோ இது இன்பிட்வீனில் நீங்கள் எந்த பாயிண்டில் பார்த்தாலுமே லிக்யூடும் இருக்கும் ஸ்டீமும் இருக்கும். அப்படி தானே? ஸோ இந்த இன்பிட்வீனில் எந்த பாயிண்டில் பார்த்தாலும் அதில் என்ன இருக்கும்? லிக்யூடும் இருக்கும் கேஸும் இருக்கும். ஸோ இதில் லிக்யூடு ப்ளஸ் ஸ்டீம். இந்த ஸ்டீம் எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரை கண்டிஷனில் இருக்கும். அது லிக்யூடு கூட சேர்ந்துருக்கிறதுனால என்ன இருக்கும் அப்படின்னா வெட்டாக இருக்கும். ஸோ இந்த இன்பிட்வீனில் உள்ள ஏதாவது ஒரு பாயிண்டில் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்டீம் இருக்குது அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது ஒரு மென்ஷன் பண்ணுறதுக்கான டேர்ம் தான் என்ன அப்படின்னா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸுங்கிறது ஏதோ ஒரு பாயிண்ட்டு. சரிங்களா? ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு வித் வெட் ஸ்டீம். இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே என்னது? வெட் ஸ்டீம். இந்த இடத்துல லிக்யூடு, இந்த இடத்துல ஸ்டீமு, இந்த இடத்துல இருக்கிறது என்னது? வெட் ஸ்டீம். ஸோ வெட் ஸ்டீமில் அது ரிலேட் பண்ண ப்ராப்பர்ட்டி தான் த ரேஷியோ பிட்வீன் தி மாஸ் ஆஃப் ஆக்சுவல் ட்ரை ஸ்டீம். அதாவது ஒரு எவ்வளோ ட்ரை ஸ்டீம் இருக்குது அப்படிங்கிறது அதோட மாசு, அதுக்கும் த மாஸ் ஆஃப் ஸ்டீம் ஆஃப் கண்டெய்னிங் இட். அதாவது அதை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் ட்ரை ஸ்டீமுக்கும் மாஸ் ஆஃப் ட்ரை ஸ்டீமில் எந்த அளவுக்கு ஸ்டீம் இருக்குது எந்த அளவுக்கு வாட்டர் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரேஷியோ தான். சரிங்களா? இதான் வந்து மாஸ் ஆஃப் ட்ரை ஸ்டீம். இப்போ இந்த பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அளவுக்கு மாஸ் ஆஃப் ஸ்டீம் இருக்குது அதுங்கிறது MS. அதே பாயிண்டில் எந்த அளவுக்கு வாட்டர் இருக்குது அப்படிங்கிறது MW. ஸோ இந்த ரெண்டுக்குமான ரேஷியோ தான் என்ன அப்படின்னா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். ஸோ MSங்கிறது மாஸ் ஆஃப் ட்ரை ஸ்டீம்,
எதில் இப்போ இந்த பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா லிக்யூடும் இருக்கும் கேஸும் இருக்கும். லிக்யூடுங்கிறது வாட்டர், கேஸுங்கிறது ஸ்டீமு. ஸோ லிக்யூடோட மாஸ் என்ன? லிக்யூடோட மாஸ் வந்து mw. இது ஸ்டீமோட மாஸ் என்ன? ms. சரிங்களா? இப்போது இதில் எவ்வளோ ட்ரையான ஸ்டீம் இருக்குது அப்படிங்கிறது ms டிவைடட் பை டோட்டல் மாஸ் ms ப்ளஸ் mw. சரிங்களா? இந்த ரெண்டுக்கான ரேஷியோ தான் என்ன அப்படின்னா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டோட்டல் ஹீட், அப்படி இல்லை அப்படின்னா என்தால்பி. டோட்டல் ஹீட் ஆர் என்தால்பி ஃபார் வெட் ஸ்ட்ரீம். வெட் ஸ்ட்ரீம்னா என்னது? இந்த இடத்துல உள்ள போர்ஷன். இந்த இடத்துல எவ்வளோ ஹீட் இருக்கும், இல்லை எவ்வளோ என்தால்பி இருக்கும், அதாவது ஹச்எஃப்ஜி வேல்யூ எப்படி, அது ஏதோ ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து ஹச்எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேனே, இந்த பாயிண்டில் என்ன ஹீட் இருக்கும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா தெர் இஸ் அ ஃபார்முலா. ஸோ என்தால்பி அட் எனி பாயிண்ட் ஹச்எக்ஸ். இப்போ இந்த பாயிண்டில் உள்ள என்தால்பியை ஹச்எக்ஸ்ன்னு சொல்கிறேன். அதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹச்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச்எஃப் ப்ளஸ் எக்ஸ் ஹச்எஃப்ஜி. அதாவது ஹச்எஃப்ஜினா அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மொத்தத்தில் உள்ள என்தால்பி. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ரீஜன்லேருந்து வருவோம். இந்த ரீஜன் வரைக்கும் உங்களுக்கு ஹீட் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னா ஹச்எஃப் கொடுக்குறீங்க. இப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் என்ன அப்படின்னா எவ்வளோ தூரம் கண்டுபிடிக்கணும், அப்புறம் நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? அதாவது அகைன் சொல்கிறேன், இப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹீட் என்ன அப்படின்னா ஹச்எஃப். இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹீட் என்ன அப்படின்னா ஹச்ஜி, அதாவது ஹீட் ஆஃப் வாட்டர், என்தால்பி ஆஃப் வாட்டர், என்தால்பி ஆஃப் கேஸ். இன்பிட்வீனில் வாட்டரும் கேஸும் ரெண்டுமே இருக்கிறதுனால ஹச்எஃப்ஜின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இந்த கிராஃபில் இது வரைக்கும் ஹச்எஃப் ஹீட் அடிஷன், இவ்வளோ ஹீட்டை கொடுத்தா உங்களுக்கு என்னவா மாறும் அப்படின்னா வாட்டர் வந்து ஸ்டீமாக மாற ஆரம்பிக்கும். தென் இது வந்து என்ன அப்படின்னா ஹச்எஃப்ஜி, இவ்வளோ ஹீட்டை கொடுக்கும்போது உங்களுக்கு 0% ஸ்டீம்லேருந்து 100% ஸ்டீமாக மாறும். அப்புறம் இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் என்ன அப்படின்னா ஹச்ஜி, நீங்கள் கொடுக்க வந்து என்ன சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக மாற ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ ஹீட் கொடுக்கணும் அப்படின்னு வேணும். அப்போது உங்களுக்கு இந்த ஹீட்டு ப்ளஸ்ஸு இந்த ஹீட்டு, இந்த ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா இந்த பாயிண்டில் எவ்வளோ ஹீட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்படி தானே? ஸோ இது வரைக்கும் ஹச்எஃப், இது வரைக்கும் என்னது ஹச்எஃப். ஸோ ஹச்எஃப் ப்ளஸ் இப்போ டோட்டலாக வந்து என்ன அப்படின்னா ஹச்எஃப்ஜி, இவ்வளோ தூரங்கிறது எக்ஸு. ஸோ இந்த வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ஹச்எஃப்ஜி. அதாவது இது வந்து 0% வச்சுக்கலாம், இது வந்து 100%. இங்கே வந்து என்ன இருக்கும் 0% ஹச்எஃப்ஜி இருக்கும், இங்கே வந்து 100% ஹச்எஃப்ஜி இருக்கும். 100%னா 1, 0%னா 1. இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஒரு 80%ன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டை ஒரு 80% வச்சுக்கலாம். அப்போது 80% ஆஃப் ஹச்எஃப்ஜி அப்படி தானே சொல்லுவோம். அப்போ 80%னா என்னது 0.8. ஸோ 0.8 ஹச்எஃப்ஜி. இந்த 0.8ங்கிறது என்ன அப்படின்னா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். ஸோ இது வரைக்கும் ஹச்எஃப் ப்ளஸ் 0.8 ஆஃப் ஹச்எஃப்ஜி. ஸோ ஹச்எஃப் ப்ளஸ் 0.8, அதான் எக்ஸ் வேல்யூ, 0.8 ஆஃப் ஹச்எஃப்ஜி. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்பிட்வீனில் உள்ள எந்த பாயிண்ட்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹீட் சப்ளைல கண்டுபிடிச்சிக்கலாம். தட் இஸ் தி என்தால்பி ஆஃப் வெட் ஸ்டீம். The heat required to convert 1 kg of water at 0 degree Celsius into wet steam at constant pressure. Constant pressureல 0 degree Celsius இருக்க வாட்டர் அதுலேருந்து நீ வெட் ஸ்டீமாக மாற்றுறீங்க. அது 0 டிகிரி செல்சியஸ்னால் இங்கே இருக்கும், அப்படி தானே? இந்த பாயிண்ட் தான் 0 டிகிரி செல்சியஸ். இங்கே இருந்து நீங்கள் வெட்டாக மாற்ற போகிறதுக்கான ஹீட் தான் என்ன அப்படின்னா டோட்டல் ஹீட் ஃபார் என்தால்பி. இந்த இடத்துலேருந்து இந்த இடம் கிடையாது. ஏன்னா இந்த இடங்கிறது என்னது 100 டிகிரி செல்சியஸில் இருக்க வாட்டர். என்ன சொல்கிறாங்க 0 டிகிரி செல்சியஸில் இருந்து உங்களுக்கு வெட் ஸ்டீமாக மாற்றுறதுக்கு தேவையான ஹீட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போது 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா இங்கே வரைக்கும் வரணும். இந்த பாயிண்ட் தான் 0 டிகிரி செல்சியஸ். இங்கே இருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும்? இந்த பாயிண்ட் வரைக்கும். ஸோ ஹச்எஃப் ப்ளஸ் ஹெச்எஃப் எக்ஸ் ஹெச்எஃப்ஜி, அதுதான் என்ன அப்படின்னா டோட்டல் என்தால்பி ஆஃப் தி வெட் ஸ்டீம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதாவது ஸ்டீமாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அது ஸ்டீமாகவே தான் இருக்கும், அதில் ஃபேஸ் சேஞ்ச் எதுவும் நடக்காது. ஆனால் ஸ்டீமோட டெம்பரேச்சர் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அதோட டெம்பரேச்சர் என்ன ஆகும்? ரைஸ் ஆகும். அதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வென் த ஸ்டீம் இஸ் ஹீட்டட் ஆஃப்டர் இட் ஹேஸ் பிகம் தி ட்ரை அண்ட் சேச்சுரேட்டட். அதாவது இந்த பாயிண்டில் ஒரு ட்ரை சேச்சுரேட்டட் ஆகிடும். இங்கே தான் வந்து என்ன இருக்கும்? லிக்யூடாக இருக்கும், இங்கே வெட்டாக இருக்கும், இங்கே வந்து கம்ப்ளீட் ட்ரையாக ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டீமை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஹீட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரிங்களா? இப்போது இந்த பாயிண்ட் தான் வந்து என்ன அப்படின்னா சூப்பர் ஹீட்டட் பாயிண்ட் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் போகிறது எல்லாமே சூப்பர் ஹீட்டட் தான். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிறேன். இப்போ இதில் உள்ள ஹீட்டை எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னா இது வரைக்கும் ஹச்எஃப், இது வரைக்கும் ஹச்எஃப்ஜி, இதுக்கப்புறம் என்னது சூப்பர் ஹீட்டட். இதுக்கப்புறம் என்னது அப்படின்னா சூப்பர் ஹீட்டட். ஸோ ஹச்எஃப் ப்ளஸ் ஹச்எஃப்ஜி
அதுக்கப்புறம் சூப்பர் ஹீட்டட். ஆக்சுவலாக இந்த சூப்பர் ஹீட்டிங்கிறது என்ன ப்ராசஸ் அப்படின்னா சென்சிபிள் ஹீட்டிங் அப்படி தானே, அதாவது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் ஆனால் ஹீட்டும் ரைஸ் ஆகும், ஃபேஸ் சேஞ்ச் நடக்காது. இது சென்சிபிள் ஹீட்டிங். சென்சிபிள் ஹீட்டிங் என்ன பார்த்தோம், ஸ்பெசிஃபிக் ஹீட்டு இன்ட்டு டெம்பரேச்சர் சேஞ்ச். ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஸ்டீம் தென் டெம்பரேச்சர் சேஞ்ச். எந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் அப்படின்னா இதுக்கு இடையில இருக்க டெம்பரேச்சர் சேஞ்ச், புரியுதுங்களா. டீ சூப்பர், அதாவது சூப்பர் ஹீட்டடுக்கும் சேச்சுரேட்டடுக்கும் உள்ள என்னது டெம்பரேச்சர் சேஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டு இது வரைக்கும் ஹச்எஃப் இருக்குது கூட்டிப்பீங்க, தென் இதுக்கப்புறம் ஹச்எஃப்ஜி அதை கூட்டிப்பீங்க, அதுக்கப்புறம் இந்த ரீஜனில் உள்ள ஹீட்டை பார்க்கணும். அந்த ரீஜனுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும், இந்த பாயிண்ட் தான் நான் பார்க்குறேன் சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டில் என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா சேச்சுரேட்டட் டெம்பரேச்சர் இருக்குது. இந்த பாயிண்ட்டில் உள்ள டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கு உள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஸோ சிபிஎஸ்ங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஸ்டீம். அது என்ன அப்படின்னா 2 to 2.1 kg/kg ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. வாட்டருக்கு என்ன பார்த்தோம், நம்ம வந்து ஸ்டீமுக்கு என்ன பார்க்குறோம், வாட்டருக்கு வந்து 4 பாயிண்ட், இது வந்து 2 பாயிண்ட். அது வந்து தெளிவாக என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும், டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் ரெண்டுக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஹீட் ரெக்யர்ட் டு சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். ஓகேங்களா. தென் வால்யூம் ஆஃப் வெட் அண்ட் ட்ரை ஸ்டீம். வெட்டு ட்ரை ஸ்டீம் என்னது, இந்த ரீஜன், அதாவது வெட்டாகவும் இருக்கும் ட்ரையாக இருக்கும், அதுதான் இந்த ரீஜன். அந்த ரீஜனில் உள்ள வால்யூம் அதே தான். இப்போ இங்கே வரைக்கும் வால்யூம் என்ன அப்படின்னா விஎஃப், இதுக்கு வால்யூம் என்ன அப்படின்னா விஎஃப்ஜி. ஸோ இதில் வேல்யூ என்ன வரும் அப்படின்னா V = VF + X × VFGன்னு வரும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. இப்போ வந்து நான் இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், வாட்டரும் இருக்கும் ஸ்டீமும் இருக்கும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 1 kg ஆஃப் வாட்டர் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படி மாற்றிருக்கேன். இப்போ 1 kg வாட்டரில் இதான் 1 kg வாட்டர். 1 kg வாட்டரில் ஒரு பங்கு வாட்டராகவே இருக்குது, இன்னொரு பங்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்டீமம் ஆகிடுச்சு. எந்த இடத்துல, இந்த பாயிண்டில் சரிங்களா. இப்போ எக்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ட்ரை ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ வாட்டர் என்ன இருக்குது 1 - x, அதாவது டோட்டல் வந்து 1 kg, அதில் வந்து எக்ஸ் அமௌண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு ஸ்டீமாக மாறிருக்கு அப்படின்னா ரிமைனிங் என்ன வாட்டராக இருக்கும், 1 - xங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா வாட்டராக இருக்கும் சரிங்களா. அதாங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 1 kg ஆஃப் ஸ்டீம் அதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா x kg ஆஃப் ட்ரை ஸ்டீம் இருக்குது அப்படின்னா வாட்டர் என்ன இருக்கும், 1லேருந்து x போனால் மீதி இருக்கிறதா என்னது வாட்டர். டோட்டல் 1, அதில் x வந்து என்ன இருக்குது ஸ்டீமாக இருக்குது. அப்போது டோட்டல்லேருந்து ஸ்டீமை கழிச்சிட்டேன் அப்படின்னா மீதி உள்ள வாட்டர் கிடச்சிடும். ஸோ 1 - சரிங்களா. ஸோ வால்யூம், ஸ்பெசிஃபிக் வால்யூம்ங்கிறது x × VGங்கிறது என்னது ட்ரை ஸ்டீம். தென் 1 - x வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் வாட்டர் சரிங்களா. ஸோ எக்ஸ் அமௌண்ட்டு அந்த வால்யூம் உள்ள ட்ரையு, அப்புறம் 1 - x அந்த வால்யூம் உள்ள வாட்டர், அந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், இந்த பாயிண்டில் உள்ள ஸ்பெசிஃபிக் வால்யூம் கிடச்சிரும். ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைக் 1 - x வந்து உள்ளே வந்து போயிருக்கேன், VF போட்டேன் அப்படின்னா VF உள்ளே போயிடும், VF - x VFன்னு வரும். எக்ஸை காமனாக எடுத்துறேன், VG - VF. இதை எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம், VFG = VG - VF. இது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதாவது HFGங்கிறது HG - HF, இந்த மாதிரி எந்த FGனாலும், இப்போ SFG அப்படிங்கிறது SG - SF, இந்த ஃபார்மில் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ VFG, இப்போ VG - VF வரது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா VFG அப்படின்னு போட்டுக்கலாம். அதாவது ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் வெட் ஸ்டீம் அந்த ரீஜனில் உள்ளது, அந்த மிடில் உள்ள ஹரிசானல் லைனில் உள்ள ரீஜன். இந்த ஃபார்முலா வந்துருச்சா, இதான் நம்ம ஆல்ரெடி சொன்னது. நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச வால்யூம்ங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைக் இங்கே வரைக்கும் உள்ள வால்யூம், இங்கே வரைக்கும் உள்ள வால்யூம், அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உள்ள வால்யூம் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் கிடச்சிடும். நம்ம சும்மா சொன்னோம். இது வந்து VFன்னு வச்சுக்கலாம். டோட்டல் வந்து என்ன அப்படின்னா VFGன்னு வச்சுக்கலாம். இவ்வளோ தூரத்துக்கு வந்து என்னது எக்ஸ், ஸோ எக்ஸ் VFG, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அதை எப்படி டெரைவ் பண்ணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெரைவ் பண்ணிக்கணும். இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் VFல இருக்குது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் VGயில் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா +VFG - VFG போட்டுக்கிறேன். அதாவது ரெண்டையும் +- போட்டுக்கிறேன் அப்படின்னா வேல்யூ சேமாக தானே வரும். இந்த ரெண்டையும் அடி பேரும் வேல்யூ அதே தான் வரப்போகுது. ஸோ நான் +- போட்டு வச்சுக்கிறேன். இதுக்கு போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா VFJயும் VAயும் தனியாக சேர்த்துக்கிறேன், இந்த ரெண்டையும் தனியாக சேர்த்தாச்சு. இதுலேருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா VFGயை காமனாக எடுக்கிறேன். அப்போ x - 1 கிடைக்கும். VF + VFGங்கிறது என்ன அப்படின்னா VG, அது உங்களுக்கு தெரியும். VFGங்கிறது VG - VF. அப்போ VGங்கிறது என்னது VFG + VF. ஸோ VFG + VF என்ன போட்டுக்கலாம், VGன்னு போட்டுக்கலாம். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் VGலையும் எழுதிக்கலாம். VFல எழுதினீங்க அப்படின்னா VF + X VFG, VGயில் எழுதிங்க அப்படின்னா VG + X - 1 VFG. ஸோ இதான் என்ன அப்படின்னா அந்த வெட் ஸ்டீமில் எந்த போர்ஷன்லாலும் நீங்கள் ஸ்பெசிஃபிக் வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா.
ஓகே, இப்போ வால்யூம் ஆஃப் சூப்பர் சேச்சுரேட்டட் ஸ்டீம், அதாவது சேச்சுரேட் ஆகி ஃபர்தராக நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் சேச்சுரேட்டட் கண்டிஷனுக்கு போயிடும்ல, சூப்பர் ஹீட்டட் கண்டிஷனுக்கு போயிடும்ல. அந்த கண்டிஷனில் எப்படி வால்யூம் பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், P1V1/T1 is equal to P2V2/T2. அந்த ரிலேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, என்ன ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், அப்போது இந்த பக்கமும் P தான், இந்த பக்கமும் P தான். இது வால்யூம் ஆஃப் சூப்பர் ஹீட்டட், இது டெம்பரேச்சர் ஆஃப் சூப்பர் ஹீட்டட், சாரி வால்யூம் ஆஃப் சேச்சுரேட்டட், டெம்பரேச்சர் ஆஃப் சேச்சுரேட்டட். இந்த பக்கம் வால்யூம் ஆஃப் சூப்பர் ஹீட்டட், தென் டெம்பரேச்சர் ஆஃப் சூப்பர் ஹீட்டட். ஓகே, வால்யூம்ங்கிறது ஸ்பெசிஃபிக் வால்யூம். தென் ப்ரெஷர் கேன்சல் ஆகிடும், ஏன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான். தென் ரிமைனிங் போர்ஷனில் வால்யூம் ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் சூப்பர் ஹீட்டட் மட்டும் வச்சுட்டு மற்றெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் சேச்சுரேட்டட், டெம்பரேச்சர் ஆஃப் சூப்பர் ஹீட்டட் டிவைட் பை டெம்பரேச்சர் ஆஃப் சேச்சுரேட்டட். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா சூப்பர் ஹீட்டடோட அந்த ஸ்டீமோட ஸ்பெசிஃபிக் வால்யூம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் ஃபார்முலாஸாக, சிம்பிள் டேர்ம்ஸாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தென் இவ்வளோ நேரம் படித்த நம்ம அத்தனை டைமும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன கிராஃபில், அதே கிராஃபில் நான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஒரு சின்ன ரீகால் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ராசஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 ப்ராசஸில் 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு மாறுது, சென்சிபிள் ஹீட்டிங். தென் 100 டிகிரி செல்சியஸ் லிக்யூட் வந்து 100 டிகிரி செல்சியஸ் ஸ்டீமாக மாறுது, லேட்டன் ஹீட்டிங். அண்ட் 100 டிகிரி ஸ்டீமுங்கிறது அதுக்கப்புறம் ஹீட் பண்ண உங்களுக்கு என்ன மாறுது, சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக மாறுது. இதுதான் வந்து அந்த ப்ராசஸ். இப்போ இந்த ப்ராசஸில் அந்த ஃபார்முலாஸ் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த ஃபார்முலாஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சால்டேட் பண்ணலாம். இப்போ 1 to 2ங்கிறது என்ன அப்படின்னா சென்சிபிள் ஹீட்டிங். சென்சிபிள் ஹீட்னா என்ன சொன்னோம், ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் இன்ட்டு டெம்பரேச்சர் சேஞ்ச். ஏன்னா இந்த இடத்துல வந்து வாட்டராக இருக்கும், அதனால் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டரை போடணும். இன்ட்டு டெம்பரேச்சர் சேஞ்ச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த என்தால்பி ஹெச்எஃப் வேல்யூ கிடச்சிரும், ஹீட் வேல்யூ கிடச்சிரும். ஹெச்எஃப்ங்கிறது என்னது, என்தால்பி ஆஃப் தி லிக்யூட். அதாவது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு லிக்விடை நீங்கள் எவ்வளோ ஹீட் கொடுக்குறீங்க அந்த டெம்பரேச்சருக்கு மாற்றுறதுக்கு, 100க்கு மாற்றுறதுக்கு அப்படிங்கிறத என்ன அப்படின்னா ஹெச்எஃப். சரிங்களா, அதுக்கு ஒரு 2 ரீச் பண்ணியாச்சு. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா லிக்யூடாக மாறி இருக்கும். சாரி, கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சேச்சுரேட்டட் லிக்விடாக மாறி இருக்கும். அதாவது 100 டிகிரி செல்சியஸில் லிக்யூட் நின்றுக்கிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் ஹீட் கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாது, ஆனால் ஸ்டீம் ஆகிட்டே இருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து லிக்யூடாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னா அப்படி ஸ்டீம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்டீமாக மாறி இருக்கும். இன்பிட்வீனில் நீங்கள் எந்த பாயிண்ட்டில் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு லிக்யூடும் இருக்கும், ஸ்டீமும் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த பாயிண்ட்டில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் எவ்வளோ நேரம், அதாவது வெட் ஸ்டீமோட என்தால்பி என்ன, வெட் ஸ்டீமோட ஸ்பெசிஃபிக் வால்யூம் என்ன, தென் அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ட்ரோப்பியும், வெட் ஸ்டீமோட என்ட்ரோபி ஃபார்முலா பார்த்தாலும் அதே மாதிரி தான் உங்களுக்கு. அந்த ஹச்சுக்கு பதிலாக வி மாற்றிக்கணும், விக்கு பதிலாக எஸ் மாற்றிக்கணும். ஃபார்முலாவில் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. சரிங்களா, இதே தான் நம்ம என்ன காரணம் சொன்னோம், அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஹச்எஃப், தென் இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்னது, சாரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன அப்படின்னா ஹச்எஃப்ஜி. இன்பிட்வீனில் எந்த பாயிண்ட் பார்த்தாலும் என்னது எக்ஸ் இன்ட்டு ஹெச்எஃப்ஜின்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்பிட்வீனில் எந்த பாயிண்டில் நீங்கள் ஸ்பெசிஃபிக் வால்யூம் பார்த்தாலும் என்ட்ரோபி பார்த்தாலும் உங்களுக்கு ஃபார்முலா எப்படி தான் இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெட் ஸ்டீம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது லிக்யூட் ப்ளஸ் ஸ்டீம் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல லிக்யூடும் இருக்கும், ஸ்டீமும் இருக்கும். ஓகே, 3ங்கிற பாயிண்ட்டை ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீம் கம்ப்ளீட்டாக என்ன ஆகும் அப்படின்னா சேச்சுரேட் ஆயிரும். சேச்சுரேட் ஆகுது அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸில் சேச்சுரேட்டட் லெவலில் ஸ்டீம் இருக்கும். இதுக்கப்புறம் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டீம் அதோட டெம்பரேச்சர் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ரைஸ் ஆகிட்டே இருக்கும். சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா மாறிட்டு இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா சென்சிபிள் ஹீட்டிங். சென்சிபிள் ஹீட்டிங் என்னது, ஸ்பெசிஃபிக் ஹீட்டு டெம்பரேச்சர் சேஞ்ச், அதே தான். ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்ட்டு டெம்பரேச்சர் சேஞ்ச். சரிங்களா, அதுதான் என்ன பண்ணியிருப்போம், இங்கே பண்ணியிருப்போம் ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்ட்டு டெம்பரேச்சர் சேஞ்ச். இதே வந்து உங்களுக்கு என்ட்ரோப்பின்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா லாகில் வரும். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இது வந்து சூப்பர் ஹீட்டருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து என்ன அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் ஃபியூச்சர் பர்பஸ்க்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டயக்ராம் மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு, ஃபார்முலாஸை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.